பாபர் மசூதியோட நடுகோபுரத்தை தன்னோட கையால இடிச்ச ஒருத்தர் அதே கையால 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாரு. முஸ்லீம்னாலே எனக்கு பரம விரோதி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் பிற்காலத்துல அவரே ஒரு முஸ்லீமா மாறினாரு. இஸ்லாம்னால எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படி இருந்த ஒருத்தர் பின்னாடி தன்னோட முழு வாழ்க்கையும் இஸ்லாத்தின் படி அமைச்சுக்கிட்டாரு. இப்போ அவர் மரணிக்கும் போது கூட ஒரு மசூதியோட கட்டுமான பணியில தான் இருந்துட்டு இருந்தாரு. முழு RSS தொண்டனா இருந்த ஒருத்தர் ஒரு உண்மையான முஸ்லீம் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. அவரோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? எந்த ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்பார்த்தாங்களோ அந்த சம்பவத்துல முக்கியமான ஒரு ஆளா நின்னு பாபர் மசூதியோட நடுகோபுரத்தை இடிச்சவர் தான் பல்பீர் சிங். பானிபட்டை சேர்ந்த தௌலத் ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த பல்பீர் சிங். சிவசேனா தலைவர் பால் தாக்கரோட பேச்சால ஈர்க்கப்பட்டு அப்புறம் அந்த கட்சியிலையும் போய் சேர்ந்தாரு. அப்புறம் RSSல தன்னை சேர்த்துக்கிட்டு RSS கூட்டம் எங்கெல்லாம் நடந்துக்குதோ அந்த கூட்டத்துல எல்லாத்தையும் கலந்துட்டாரு. அங்கதான் அவருக்குள்ள மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு, இந்த மசூதி எப்படியோ இடிச்சாகணும், அங்க ராமர் கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு அங்கதான் ஊறி வந்திருக்குது. 1992 டிசம்பர் 1ஆம் தேதி இந்த பல்பீர் சிங் அவருடைய நண்பர் யோகேந்திர பால் சிங் இவங்க 2 பேரும் பானிபட்ல இருந்து இங்க இருந்து கிளம்பி அயோத்திக்கு போறாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி அந்த கோர சம்பவம் நடந்துச்சு. அந்த மக்களோட எல்லாரோட மனசுலயுமே மதவெறியை ஊட்டி வச்சிருந்ததால 400 வருஷமா அந்த இடத்துல கம்பீரமா நின்ன பள்ளிவாசல அவங்க எல்லாரும் சேர்ந்து இடிக்க துணிஞ்சாங்க. அந்த கூட்டத்துல இளமை முறுக்கோட இருந்த இந்த பல்பீர் சிங் தன்னோட நண்பரோட சேர்ந்துகிட்டு மசூதியோட நடுகோபுரத்துக்கு மேல ஏறி கடப்பாறையால தன்னோட ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அந்த மசூதி இடிக்க தொடங்கினாரு. இப்படி மசூதி எல்லாத்தையும் இடிச்சு முடிச்சுட்டு அந்த பல்பீர் சிங் அவரோட நண்பரும் திரும்ப பானிபட்டுக்கு திரும்புறாங்க. திரும்பக்கூடிய இவங்களுக்கு பானிபட் முழுக்க மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அந்த மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு மதவெறி அவங்களுக்கு ஊறி போயிருந்துச்சுன்னா, யார் யாரெல்லாம் நீங்க அந்த மசூதி இடிப்புல நீங்க கலந்துக்கலையோ, உங்களால ஏதோ ஒரு வேலையில நீங்க வர முடியல அப்படின்னு உங்களால கலந்துக்க முடியலையோ, அவங்க மசூதியை இடிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கொஞ்சம் செங்கலை கையோட அள்ளிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த செங்கலை கொண்டு வந்து ஊர் முக்குல கொண்டு வந்து அந்த செங்கலை போட்டுட்டு, நீங்க யாரெல்லாம் மசூதி இடிப்புல உங்களால கலந்துக்க முடியலையோ நீங்க எல்லாரும் வந்து இந்த செங்கல் வந்து சிறுநீர் கழிங்க, இந்த மசூதியோட செங்கல்ல நீங்க சிறுநீர் கழிச்சிருங்க, அப்படியே போதும் சொல்லி அந்த அளவுக்கு அவங்களோட மனசுல மதவெறியை ஊட்டி வச்சிருந்தாங்க. இப்படி ஊர் முழுக்க பிரம்மாண்ட வரவேற்போட பல்பீர் சிங் தன்னோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவருக்கு வரவேற்பு வேற மாதிரி இருந்துச்சு. அவருடைய தந்தை தௌலத் ராம் அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆசிரியர், எல்லா மத மக்கள் கூடயும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு நபரு. அவர் தன்னோட மகன் அந்த இடிச்சிட்டு வந்து வீட்டுல வந்து சொல்றாரு, நீ வெறும் மசூதியை மட்டும் இடிச்சு வரல, இந்த நாட்டோட நம்பிக்கை, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டு மத மக்களுடைய நம்பிக்கை, நாட்டு மக்களோட ஒற்றுமை எல்லாத்தையுமே நீ அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவரை கடுமையா திட்டியும் இருக்காரு. தந்தை சொன்ன அந்த வார்த்தை இவரை நைட் எல்லாம் தூங்க விடல. அப்புறம் அந்த குற்ற உணர்வு இவரை வந்து ஒருவித மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிருச்சு. எல்லா மத மக்களும் ஒண்ணுதான், எல்லா மத மக்கள் மேலே அன்பா இருக்கக்கூடிய அவரோட தந்தை தௌலத் ராம் தன்னோட மகன் இப்படி ஒரு பாதிப்பு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதிக்கு அவர் ஓதி பார்க்க கூட்டு போனாரு. இந்த பல்பீர் சிங் எந்த அளவுக்கு இவர் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டாருன்னா, தன்னையே மறந்து எந்நேரமா இவர் நிர்வாணமாவே இருப்பாரு, அந்த அளவுக்கு மன அழுத்தத்துல மூழ்கி போயிட்டாரு. அவங்க அப்பா அந்த மசூதி கூட்டு போயிட்டு, என் மகன் பெரிய தப்பு செஞ்சுட்டான், அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக போய் கேட்டிருக்காரு. அப்ப அந்த மசூதி